வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது தொடர்ந்து நம்ம பலன்கள், ஜாதக பலனும் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக பலன்களும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பலன் பார்க்க இருக்கோம்னா, சதுர்த்தி நாள்கள்ல போய் நம்ம விநாயக பெருமானை வணங்குறோம். ஸோ வணங்கும்போது, அ இலைகளை வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். சரிங்களா? அதாவது அருகம்புல். அருகம்புல்ல விநாயகருக்கு சாட்டி, அது சதுர்த்தி நாள்கள்ல விநாயகருக்கு மாலையா போட்டு நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா, மனமுருகி வணங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். சரிங்களா? அதேபோல வன்னி இலை வன்னி இலை சரிங்களா? இந்த இலைய நீங்க அ சதுர்த்தி தினத்தன்னைக்கு விநாயகருக்கு மாலையா போட்டு மனமுருகி வேண்டினீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் கிடைக்கும். அது பூலோகத்திலும், சொர்க்கத்திலும் சுகம் என்பது கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, நாயுருவி. நாயுருவி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். சரிங்களா? நாயுருவிய நீங்க மாலையா போட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா, முகப்பொலிவும், அழகும் கிடைக்கும். சரிங்களா? அதேபோல நாயுருவினா, நாயுருவி வேர் கிடையாது. நாயுருவி இலை. சரிங்களா? அதேபோல எற்கலை. எற்கலையோட இலைய நீங்க அது வெள்ளை எற்கலையா இருக்கும். வெள்ளை எற்கலை இலையை நீங்க மாலையா செஞ்சு விநாயக பெருமானுக்கு சாட்டுனீங்கன்னா, என்ன என்ன மாரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எத கேட்டு நீங்க போட்டீங்கனாலும், வேண்டி போட்டீங்கனாலும், அது அப்படியே கிடைக்கும். சரிங்களா? இத கர்ப்பிணி பெண்கள் அர்ச்சனை செய்யும்போது, அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த இலைய போட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, குழந்தை பாக்கியம், அதாவது சுகப்பிரசவம் சுகப்பிரசவம் ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும். சரிங்களா? சுகப்பிரசவத்துல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும். மருத இலை சரிங்களா? மருத இலைய நீங்க மாலையா கோர்த்து சதுர்த்தி தினங்கள்ல விநாயகருக்கு நீங்க மாலையா போட்டு மனமுருகி வேண்டினால், மக்கட்செல்வம் சரிங்களா? நல்ல குழந்தைகள் பிறக்கும். சரிங்களா? நல்ல குழந்தைகள் பிறக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, மாதுளை இலை இருக்குல்லவா? மாதுளை இலைய நீங்க விநாயகருக்கு அ மாலையா கோர்த்து நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பெரும் புகழ் கிடைக்கும். சரிங்களா? அதேபோல அரச இலை. அரச இலைய நீங்க மாலையா கோர்த்து விநாயகருக்கு நீங்க போட்டீங்கன்னா, உயர் பதவி கிடைக்கிறதா இருக்கட்டும், அரசாங்க பதவி பதவி கிடைக்கிறதா இருக்கட்டும், இது 2ம் கிடைக்கிறதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரிங்களா? அதேபோல இலந்த இலை. இலந்த இலைய எடுத்து நீங்க மாலையா கோர்த்து அ போட்டீங்கன்னா, அது நம்ம சிறு குழந்தைகள போட சொன்னோம்னா, அப்போதைக்கு மனமுருகி வேண்டுனா, உங்களுக்கு கல்வி ஞானம் கிடைக்கும். கல்வி ஞானம் கிடைக்கும். சரிங்களா? வில்வ இலைய சதுர்த்தி தினத்தன்னைக்கு மாலையா கோர்த்து சரிங்களா? இல்ல மாலை கட்டி நூற வச்சுக்கலாம். சரிங்களா? விநாயகருக்கு போட்டு வணங்குனீங்கன்னா, என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்பகரமான அனைத்தும் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய அனைத்துமே கிடைக்கும். அதேபோல தாழம்பூ. தாழம்பூ இலைய நீங்க மாலையா கோர்த்து போட்டாலும் சரி, இல்ல மாலையா கட்டி போட்டாலும் சரி. சரிங்களா? அப்படி போட்டு விநாயகர நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா, வீட்டில் செல்வப் பெருக்கு ஏற்படும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, மருதம் இலை. மருதம் இலைய நீங்க மாலையா கோர்த்து விநாயகர் பெருமானுக்கு நீங்க சாட்டி நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் அகன்று, அ நல்ல இன்பமான வாழ்க்கையை வாழ்வீருங்க. அதாவது ஒற்றுமை உண்டாகும். சரிங்களா? ஒற்றுமை உண்டாகும். அதேபோல தேவதாரு இலைன்னு ஒரு இலை இருக்கு. சரிங்களா? இந்த இலைய நீங்க மாலையா கோர்த்து விநாயகருக்கு நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு மனோ வலிமை உண்டாகும். சரிங்களா? நல்ல தெம்பு கிடைக்கும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, கண்டங்கத்திரி இலை இருக்கு இல்லையா? கண்டங்கத்திரி இலைய
நீங்கள் வந்து விநாயகர் பெருமானுக்கு போட்டு நீங்கள் வந்துட்டு மனமுருகி வேண்டுனீங்கன்னா வேகம் விவேகம் கிடைக்கும். சரிங்களா? உடலில் தெம்பு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா முல்லை இலை முல்லை இலைய நீங்கள் வந்துட்டு விநாயகருக்கு சாட்டி வணங்கிட்டு வந்தீங்கன்னா தர்மம் செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இலை இருக்கு இல்லையா? கரிசலாங்கண்ணி இலை அந்த இலைய நீங்கள் வந்துட்டு மாலையாக அணிவிச்சிங்கன்னா ஐ மீன் மாலையாக கோர்த்து நீங்கள் விநாயகருக்கு போட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தாருடன் ஒற்றுமை நல்லா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். அது மாதிரி வந்து நிறைய நல்பலன்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே போல் ஊமத்தா இலை சரிங்களா? ஊமத்தா இலையை நீங்கள் பிடுங்கி நீங்கள் வந்து மாலையாக கோர்த்து விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் போட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா சபையில் மரியாதை உண்டாகும். சரிங்களா? சபையில் மரியாதை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி சரிங்களா? ஜாதி மல்லி அந்த இலைய நீங்கள் பிடுங்கி இல்லை ஜாதி மல்லியவே போட்டாலும் சரி சரிங்களா? இதை போட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீளமாங்கிறதுல இருந்த தடைகள் நீங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வராமல் இருந்தால் அதெல்லாம் வரும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, வீடு வாங்கவே முடியலை அப்படின்னாலும் வீடு அமையும். அதே பார்த்தீங்கன்னா அரளி இலை இருக்குல்ல, அரளி இலை அதை நீங்கள் பிடுங்கி நீங்கள் வந்து விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் வந்து மாலையாக கொடுத்து போட்டிங்கன்னா வெற்றிகள் உண்டாகும். சரிங்களா? வெற்றிகள் உண்டாகும். ஓகே, நன்றி நேயர்களே. இந்த மாதிரி அற்புதமான தலைப்பில் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன்.